ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கடவுள் கொடுத்த வாழ்க்கைய நம்மள பல பேர் வாழ தெரியாம இப்படிதான் தொலைச்சிக்கிட்டு நிக்கிறோம். எனக்கு இந்த நிலைமை வரும்னு முன்னாடியே தெரியும். நல்ல வேலையா முன்னாடியே என்னோட கடமைகள் எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். முடியக்கூடிய எந்த கதையா இருந்தாலும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல தொடங்கி இருக்கணும். என் கதை தொடங்கின இடத்த நான் மறுபடியும் நினைச்சு பார்க்கிறேன். Terminal! Alert everyone! Close the gate! Close the gate! All units, we're approaching 8th. Converge on 8th. Shit, he's picking up speed. Keep on him, we're gonna lose him in the city.
பார்த்ததுக்கு அப்புறம் தான் மூச்சே வந்துச்சு. நான் தான் வந்துருவேன்னு சொன்னேனே. சொன்னேன், இருந்தாலும் இந்த வேலை வேண்டாண்டா. அதை விதி தான் முடிவு பண்ண. இந்த தேசத்தோட பாரம்பரியம் இன்னைக்கும் நிலைச்சு நிற்கிறது கிராமங்கள்ல தான். வேர்வை சிந்தி உழைச்சி வாயை கட்டி வைத்த கட்டி நம்மளோட முன்னோர்கள் நமக்காக வீட்டை கட்டி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாங்க. எந்த நிலைமையிலையும் அவங்க பேருக்கு ஒரு கலங்கம் வந்துடக்கூடாதுன்னு குடிக்க கஞ்சி இல்லைனாலும் அந்த வீட்டுக்குள்ளேயே ஆனந்தமா வாழ்றது தான் தமிழர்களோட பண்பாடு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அந்த வாழ்க்கையை வாழ விரும்பல. அவங்க வாழ்க்கையை வளமாக்குறதுக்காக வெளிநாடுகளில் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவோட மோஸ்ட் டேஞ்சரஸ் சிட்டி, இந்த உலகத்திலேயே அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஊருனா அது இதுதான். மக்கள் தொகையில மட்டும் அதிகமில்ல, அதிகமான ஃபேக்டரிஸ், அதிகமான கம்பெனிஸ் இருக்கக்கூடிய நகரம் கூட இதுதான். உலகத்துல இருக்கிற எல்லா நகரத்தையும் விட முதல் இடத்துல இருக்கிறது டெட்ராய்ட் நகரம் தான். அதுக்கு காரணம் அந்த நகரத்தோட வளர்ச்சி தான். காலமோ நேரமோ ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது இங்கேயும் பொருந்தும். 67 நடந்த கருப்பின புரட்சி தான் அழிவோட ஆரம்பம். ஒதுக்கப்பட்ட கருப்பின மக்களோட போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராகவும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் வெடிக்க ஆரம்பிச்சது. பசியும் பட்னியும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணுன்னு புரிய வைக்கிறதுக்காக போராடினாங்க. இந்த போராட்டத்துல டெட்ராய்ட்டை பத்தி எரிஞ்சது. அமெரிக்காவுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்க ஜெர்மனி, ஜப்பான், சவுத் கொரியா இந்த 3 நாடுகளும் அண்டர்டேக் பண்ணிருச்சு. அப்போதான் இந்த உலகமே டெட்ராய்ட்டை திரும்பி பார்த்துச்சு. டெட்ராய்ட்க்கு இனி எதிர்காலமே இல்லைன்ற முடிவோட அங்கிருந்த மேக்சிமம் கம்பெனிஸையும் ஃபேக்டரிஸையும் இழுத்து மூடிட்டாங்க. அதோட கனவை மட்டும் சுமந்துட்டு இருந்த பாலைவனமா அந்த இடம் மாறிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பாலைவனத்துல விதைச்சா விளையக்கூடிய ஒரு விதை மட்டும் இருந்துச்சு. அதுதான் கிரைம். சட்ட ஒழுங்கு கண்ணில் மண்ணை தூவிட்டு கேங் வாரும் ட்ரக் மாஃபியாவும் வளர ஆரம்பிச்சது. கனடாவு பக்கத்தில் இருக்கிற இந்த டெட்ராய்ட் தான் சட்ட விரோதமா அமெரிக்காக்குள்ள நுழைய விரும்புறவங்களுக்கு ஒரு வாசலா இருந்துச்சு. அலையா வந்துட்டு இருந்த மக்கள் கூட்டத்துல எத்தனையோ மொழிக்காரங்களோட தமிழர்களும் இருந்தாங்க. இந்த கதையும் அப்படி வந்த ஒரு தமிழனோட கதை தான். இங்க இருந்து தான் டெட்ராய்ட் நம்ம கதாநாயகனை என்ன பண்ணுச்சுன்னு நாம பார்க்க போறோம். தாமோதர், நாம எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம். அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். வாதியார் எம்ஜிஆர் ஒன்னும் இல்லாம வந்து பெரிய ஆளாகி மக்களுக்காக வாழ்ந்தார். நானும் கொஞ்சம் அப்படிதான். ஒன்றும் இல்லாம டிட்ராய்ட்டுக்கு வந்தேன். மக்களுக்காக என்ன முடியல, விட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? இவங்க மாதிரி ஆளுங்க நாமளும் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி சக்கரை மாதிரி ஆக்குறாங்க. டே, சாம்பார் சூடா இருக்க, இன்னும் கொஞ்சம் போடுறா. Look, I don't understand what the hell you guys are saying at all. We had a plan, Boris. Red X is mine. Only mine. And you knew it. But Antoni said... அட கடவுளே! இனிமே எப்ப கண்ணாடி பார்த்தாலும் தாமோதர் ஞாபகம் வரணும். இப்ப சொல்லு, உன் ஆந்தனி கிட்ட. சந்திரன், சாம்பார்
தாமோதரன் ரத்தினம் ஏறக்குறைய 26 வருஷமா நடந்த சிவில் வார்ல சொந்த ஊரை விட்டுட்டு வந்த ஆயிரக்கணக்கான மக்கள்ல இவனும் ஒருத்தன். இவன் கண்ணு முன்னாடியே இவனோட ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தரா செத்து போனதை இவன் பார்த்தான். அதுல மிச்சம் மீதி இருக்கிற உயிர்னு பார்த்தா அது இவனும் இவனோட தம்பி மட்டும்தான். கடல்லையும் புயல்லையும் உயிரை பணைய வச்சு சொந்த ஊருக்கு போய் சேர்ந்தா போதும்னு நினைச்ச இலங்கை அகதிகள் மாதிரி இவன் வந்து சேர்ந்த இடம் டொரண்டோ. ரத்தத்தையும் சதையையும் பார்த்து அதிர்ச்சியில இருந்த அந்த 19 வயசு பையனுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு நகரம். எல்லா ஊரோட சிஸ்டத்துலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதே ப்ராப்ளம் டொரண்டோலயும் இருந்தது. அதனால வாழ்க்கையில 2வது தடவையா தாமோதரன் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுனான். இந்த தடவை அவன் ஓடினது அம்பாசிடர் பிரிட்ஜினோட இன்னொரு பக்கத்துல இருக்கிற டெட்ராய்ட். எல்லாத்தையும் இழந்து ஒண்ணு இல்லாம நின்று அவனுக்கு அந்த ஊர் அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துச்சு. அங்கிருந்து அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சான். ரெட் எக்ஸ் டெட்ராய்ட்ல புதுசா ட்ரக் அறிமுகமான சமயம் ஜனங்களுக்கு அது மேல இருக்கிற விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதையே அவனோட வாழ்க்கையை ஆரம்பிச்சான். அதுல அவனுக்கு உதவியா இருக்கதான் அப்ப நாங்க வந்தேன். வச்சுக்கோ. வேண்டாம். நாம 2 பேர்த்தோட கணக்க இதோட முடிச்சுக்கலாம். ஆதி யோசிக்காம பேசுறேன். என்ன நடந்ததுன்னு மறந்துரு. நம்ம சேர்ந்து நின்னா என்ன நடக்க போறதுங்கிற பத்தி யோசி. I have big plans for you, brother. எனக்கு நீ கூடவே வேணும். A deal is a deal. இந்த ஒரு தடவை நான் உங்க கூட இருக்கேன். ஆனா இதோட என்னை விட்டுறேன்னு வாக்குறுதி கொடுக்கணும். இல்லைன்னா இன்னைக்கே முடிச்சுக்கலாம். அவன் சொல்ல வந்ததை புரிஞ்சுக்குங்க. எவ்வளவு வருஷம் உழைச்சாலும் வட்டி வட்டிக்கு மேல வட்டி. பொத்து இதுக்கு முன்னாடி தனியா வந்து இதே மாதிரி ஒரு பேச்சு பேசுனீங்க. அன்னைக்கு என்ன மறந்துட்டியா? செல்வம், ஆதி சொல்றதுதான் சரி. A deal is a deal. You can go. நான் பின்னாடி வர மாட்டேன். ஆனா ஒண்ணு, நீ என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் on the streets of Detroit நீ என்னைக்குமே தாமதரோட ஆளு. பயம் எப்படி இருக்கும்னு எனக்கு அன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அங்கிருந்து கிளம்பி இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற பயம் அப்படியே இருந்தது. நம்மளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சும் ஒன்றும் பண்ணாம அப்படி விட்டீங்க. விளங்கி போனங்கிற முடிவோட வந்தா பலமா பிடிச்சு வைக்க கூடாது செல்வம். இட்ஸ் ஓகே. திரும்பி வரணுங்கிறத அவன் அவசியமா புரிய வைக்கணும். எப்படி? Everybody has something to lose. Find us. கதக் நம்மளே நமக்கு புரிய வச்சு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். எந்த ஒரு பொண்ணுக்கும் அது கண்டிப்பா தேவை. டீனேஜ் பிரெக்னன்சியிலிருந்து டொமஸ்டிக் அபியூஸ் வரைக்குமான பிரச்சனைகளால கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களே செல்ஃப் ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சியை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இத்தனை வருஷங்களா ரக்ஷாங்கிற எங்களோட ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இருக்கு. நீங்க சொசைட்டிக்காக இவ்வளவு பண்றது ரொம்ப கிரேட். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணது எப்படி? எனி பர்சனல் ட்ராஜடி ஆர் எக்ஸ்பீரியன்சஸ்? எக்ஸ்கியூஸ் மீ. தீபிகா, எங்க போற? சொல்லாம கொள்ளாம போயிட்டே இருக்க. நான் அவசரமா வெளில போறேன். லிசன் தீப், ஏய் தீபி வரடா. லெட்ஸ் கோ. ஹாய் தீபிகா. ஹாய் அஜு. டிடெக்டிவ் அகமது சித்திக் எல்லை இல்லாம வளர்ந்துட்டு இருக்க ட்ரக்ஸை இல்லாம பண்றதுக்கு மிஷிகன் உருவாக்குன ஆன்டி நார்கோட்டிக் செல்லோட சீஃப். இந்த பொறுப்பு இவருக்கு கிடைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு.
டெட்ராய்ட் அண்டர்வேர்ல்டு சவுத் இந்தியன் பிரசன்ஸ். இவரோட அப்பா ஸ்ரீலங்கன் தமிழன், இவர் அம்மா ஒரு மலையாளி. அதனால இவர் 2 மொழியையும் ஈஸியா பேசக்கூடியவர். Hold on. But camera 3 கொஞ்சம் பெருசு பண்ணு. ஃபுல் ஸ்க்ரீன் நிப்பாட்டு. அதை பிரிண்ட் அவுட் எடுத்துரு. ஓகே சார். நேத்தன், டொரண்டோ போலீஸ்ல இருக்கிற என் பழைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணணும். டொரண்டோ கேங் தான் இது பண்ணிருக்கும்னு நினைக்கிறியா? கன்ஃபார்ம்டா தெரியல. லோக்கல் போலீஸ் கிட்ட இருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கணும். அபவுட் கிரிமினல்ஸ், அகதிகள் அண்ட் எவ்ரிதிங். லாஸ்ட் 5 இயர்ஸ் யாரெல்லாம் ஊருக்குள்ள வந்தாங்களோ அவங்கள பத்தி. மேக் இட் ஃபாஸ்ட். ஆல் ரைட். என்னதுடா அது? ரெடெக்ஸ். இது மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கிற ப்ராடக்ட். இதை சேல்ஸ் பண்றது தான் உங்ககிட்ட உதவி கேட்டேன். இதை எப்படியாவது தள்ளிவிட்டாகணும். இதை வித்து கொடுத்தாதான் அவங்ககிட்ட என் காசை வாங்க முடியும். சாரிடா, என்னால முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஹே, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கம் லெட்ஸ் டான்ஸ். அஜு, லெட்ஸ் டான்ஸ். இல்ல, லேட் ஆயிடுச்சு. அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஒரு நாள் நீ அம்மா பேச்சு கேட்கலன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். டேய், வந்து ஆடுறா. என் வாழ்க்கையில நான் மறக்கணும்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள், அது இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்கவே முடியல. எப்பெல்லாம் என்ன மறந்து கண்ணை மூடுறனோ அப்பெல்லாம் அது என் ஞாபகத்துக்கு வருது. இந்த குடி. இங்க நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெறுப்பா தெரியலையா? தெரிஞ்சுதான் என்ன செய்யறது? நீங்களும் இந்த ஊரை விட்டு என் கூடயே வந்துருங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாது. முதல்ல இங்க இருக்கிற கடனை அடைச்சு என்ஆர்ஐ அக்கவுண்ட்ல பசங்க பேர்ல பணத்தை சேர்த்து இவங்களை இங்கிருந்து ஊருக்கு அனுப்பணும். என்ன உங்க 2 பேரையும் தனியா கூப்பிடணுமா? வந்து சாப்பிடுங்க. வா சாப்பிடலாம். பையனோட லைஃப பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க பண்றத பார்த்தா இவன் உங்க பையனே இல்லையோன்னு தோணுது. டேய், ராத்திரி பூரா எங்கடா போயிருந்த? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தேன். யார் அந்த சோனுவும் அந்த பொண்ணும் தானே? அதுக்கு 2த்தையும் பார்த்தோட எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவங்களோட சேராதன்னு சொன்னா கேக்குறியா நீ? ஏமா டால் மட்டும் தானா? இல்ல, மட்டன் உள்ள வெந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் இருங்க, கொண்டு வரேன். அப்பங்கார வீட்டுக்கு தண்ணி அடிச்சிட்டு வந்தா அத பாக்குற பையன் எப்படிதான் உருப்பிடுவான்? அதான் குடிச்சா வீட்டுக்கே வர்றதில்ல. இந்த வீட்ல யாருக்கும் இந்த வீட்டை பத்தி கவலையே இல்ல. இத பத்தி யோசிச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. கூடிய சீக்கிரத்துல இந்த கும்பல்ல இருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடி போயிடணும். அப்பா, நானும் உங்க கேரேஜுக்கு வருவா? போயிட்டு வா.
அது ஒண்ணுதானே இப்ப குறைச்சலா இருக்கு. அவன் வந்துட்டு போகட்டும், வந்து தொழில் கத்துக்கிட்டா நல்லதானே. இங்க வீட்ல உடம்பு வளைஞ்சு ஒரு வேலை செய்யறது இல்ல, அங்க வந்து கிழிக்க போறாராமா? வீட்ல அவனுக்கு என்ன வேலை இருக்கு? இந்த சிங்க்ல ஒரு வாரமா தண்ணி போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னத்த கிழிச்சீங்க? அவ்வளவுதானா? அந்த வேலையை ஆதி பாத்துக்குவான். ஆதி பாத்துப்பான். அப்ப நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்கல்ல? Thank you. ராஜன் குரியாகோஸ். இந்த சிட்டில சக்சஸ் பண்ணவங்களோட லிஸ்ட்ல இவனும் ஒருத்தன். ஆர்லாண்டோ சிட்டில மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக யூஎஸ்க்கு வந்த இவன் ஆரம்பத்துல ஸ்டூடெண்ட் ஹவுசிங் புரோக்கரேஜ்ல தான் இருந்தான். இங்க எவ்வளவோ வாய்ப்புகள் கொட்டி கிடந்தது. அது எல்லாத்தையும் சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டான். ரொம்பவே ஷார்ட் பீரியட்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்தான். இன்னைக்கு நார்த் டெட்ராய்ட்ல ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியான ஆர்கே ஏஜென்சியோட ஓனர். ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஃபங்க்ஷன் கூட இப்பதான் முடிஞ்சது. ஓகே. ராஜனுக்கு தெரியுமா நீ என்ன இன்வைட் பண்ண விஷயம்? ராஜனோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணாரு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணேன். தேவையில்லாம என்னால எதுக்கு உங்களுக்குள்ள ப்ராப்ளம்? ஓகே. எக்ஸ்கியூஸ் அஸ். கம் தீபிகா, ட்ரிங்க் சாப்பிடுறியா? யா, ஷூர், லெட்ஸ். யாரது உங்க புது செக்ரட்டரியா? யார கேக்குற? உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் யார பத்தி கேக்குறேன். எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசு, சுத்தி வளைச்சு பேசாத. நான் ஒவ்வொரு வாட்டி கேக்கும்போது சுத்தி வளைச்சு பதில் சொல்றது நீங்க தான். ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இப்ப என்ன சொன்ன? நான் கேட்டது உங்க கிட்ட, அவகிட்ட என்ன கேட்டீங்க? என்ன சொன்னேன்னு கேட்டேன். நான் ஒன்னும் சொல்லல. நீ எதுவும் சொல்லாமலே வா. உங்க அம்மா இவ்வளவு ஆடுறா. ராஜன், உங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது. Damn it. அகமத், என்னாலலாம் இதை கண்டினியூ பண்ண முடியாது. என் பேப்பர்ஸ்லாம் நீ எப்ப தருவ? உங்க பேப்பர்ஸ் வர வேண்டிய நேரத்துக்கு வந்து சேரும். நேத்து போர்ட்ல நடந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? போர்ட்டா? அங்க எதுவும் நடக்கலையே. இதுதான் எனக்கு பிடிக்காது. அகமத், புரிஞ்சுக்கோ அகமத், நான் அந்த மாதிரி செய்யறவன் கிடையாது. நீ டொரண்டோல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். இப்ப நான் கேட்கும்போது உன்னால பண்ண முடியல. சீஃப் சொன்னது கரெக்ட் தான். உங்களோட பேக்ரவுண்டை வச்சு ஒரு அசைலம் அப்ளிகேஷன் மறந்துரு. ஓகே. புதுசா ஒரு குரூப் வந்திருக்கு. அவங்களுக்குள்ள அந்த இடத்துல தான் ஒரு மீட்டிங் நடந்தது. அமெரிக்காவில் அசைலம் ஸ்டேட்டஸ் தேடி வந்த சந்திரனுக்கு அங்கிருந்த பாலிஷ் அண்ட் ஸ்ரீலங்கன் கேங்ஸோட ரொம்ப வருஷம் பழக்கம் இருந்தது. Between us, the Serbs, the Arabs, there is no space for you here. தான் என்ன சேரோம்னு கூட தெரியாம சந்திரன் டெட்ராய்ட் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டோட மீடியேட்டரா மாறிட்டாரு. அந்த விஷயம் இப்ப வரைக்கும் அவருக்கே தெரியாது. I have been kicked out of my house twice. ஆண்டனிங்கிற பாலிஷ் கேங் லீடருக்கு தான் தாமோதரன் ரத்னம்ங்கிற புது பிளேயரை பார்க்கணும்னு சந்திரன் கிட்ட சொல்லும் போது அது ஒரு காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்டா தான் இருக்கும்னு சந்திரன் நினைச்சாரு. பட் he was wrong. 1 week. You have 1 week to get back to me. வேணா, ப்ளீஸ் ப்ளீஸ், லெட்ஸ் கோ ப்ளீஸ். I'm not doing the deal. கம் ப்ளீஸ் தாமோதர், கம். மீட்டிங்ல 2 கேங்குமே பிடிவாதமா இருந்தது. அவங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா அது கேங் வாரா மாறிடும். யார் அந்த புது குரூப்? அசோகபார். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஹலோ. ஐயோ, நான் வீட்டில் இல்லையே. ஓ சாரி. நான் கார்டனுக்கு கொஞ்சம் பொருள் வாங்குறதுக்காக வந்தேன். அப்படின்னா நீங்கள் நான்சி வீட்டில் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய்.
Are you okay? Are you okay? Call 911. இது கொஞ்சம் பாரு. Registered last year under RK Agency. உனக்கு கால் வருது. அது எனக்கு ஃபார்வர்ட் பண்ண. ஓகே. ஹே சீமா, நீ இப்ப எங்க இருக்க? வேற ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் கொஞ்ச நேரத்துல நடந்துருச்சு. மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ். நேத்தன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. ஓகே. சீமா, ஆர் யூ ஓகே? திடீர்னு ஒருத்தர் கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்தினாரு. அதனால தான் நான் தப்பிச்சேன். இதுல ஒரு சைன் பண்ண. ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி. ஹே, என்ன ஆச்சு? நான் பார்த்த அந்த சீமாவுக்கு. யூஆர் அ ஸ்ட்ராங் கேர்ள். எல்லாம் சரியாயிடும், பயப்படாத. சரி, நான் கிளம்புறேன்.
எவன்டா உன்னை என்ன ஷூட் பண்ண அனுப்புறாவ? ஆண்டனி தான் தாமோதரனை பயமுறுத்துறதுக்காக உன்னை சுட சொன்னான். அவன்கிட்ட போய் சொல்லு, எனக்கும் அந்த தாமோதரனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு. ஓகே? Hey, Boscar, I need to tell Mecca a date for his Cadillac, man. He don't sound happy. அவனை ஒரு நாள் பொறுத்துக்க சொல்லு. நாளைக்கு ஈவினிங்குள்ள அவன் காரை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே? Whatever, man. அப்புறம் என்ன? நான் வண்டி எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டேன். அங்கே தான் தகவல் கிடைச்சது. அவசரத்தில் பேரை கூட கேட்கல. யாரோட பேரு? அந்த பொண்ணோட பேரு தான். அவ நம்பூருக்காரி. ஓஹோ, அப்படின்னா அந்த பொண்ணோட ஜாதகத்தை கூட வாங்கு. பொருத்தமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். உயிரோட திரும்பி வந்ததே பெரிய விஷயம். பேரை கேட்காம வந்துட்டானோ. உண்மையாவே இங்கிருந்து தப்பிக்க வேண்டியது நீதான். அந்த தாமோதர் சொன்னது சரிதான். இந்த ஊர்ல வாழ்ற வரைக்கும் மற்றவங்களுடைய பார்வைக்கு நீ அவனோட ஆள் தான். அப்படி நான் மட்டும் தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கும் அதை பண்ணியிருப்பேன். என்ன, நான் போய் அந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு வரேன். கிட்டத்தட்ட $2000 பில்லு. வீக்கெண்டுக்குள்ள டெலிவரி பண்ணி காசை வாங்குவோம். அவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். டொரண்டோ இல்லையா? மேபி, சரியா ஞாபகம் இல்லை. ஆதியண்ணா, ஆதியண்ணா, 1992 மாடல், $800. நீங்க கொஞ்சம் மனசு வச்சா நாம இது சூப்பரா பண்ணிடலாம். முதல்ல அந்த 12-14 ஸ்பேனரை கொண்டு வா. நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், இவர் 12-14 ஸ்பேனர் எடுத்துட்டு வர சொல்றாரு. நான் சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கறது கிடையாது. யார் அது? இவ இங்க என்ன பண்றா? ஹாய் தீபிகா. ஏய், நீ என்ன இங்க? இது எங்களோட கராஜ் தான். அப்படியா? இந்த கேலண்டர் டிராப் பண்ணிட்டு வர வழியில இந்த வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு வழியா மேனேஜ் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். அது சரி, உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா? ஷோரூம்க்கு எடுத்துட்டு போனா லைசென்ஸ், இன்சூரன்ஸ்னு ஜாதகம் வரைக்கும் கேட்பாங்கன்னு தான் நான் இந்த கராஜ்க்கு எடுத்துட்டு வந்தேன். வாவ். அது என்ன, அந்த காரை பொறுமையா ரிப்பேர் பண்ணுங்க. '78 Pontiac Firebird. No, இது 69 Pontiac Le Mans. Forks wheels, low clearance, drag wheels. Wow, impressive. Yeah, you're right. இப்போதைக்கு 69 தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இது ஜங்கியார்ட்ல இருந்து நாங்க எடுத்தப்போ 78 தான். நானும் என் அண்ணனும் சேர்ந்து தான் இதை இந்த அளவுக்கு ரெடி பண்ணோம். இது ஒரிஜினல் இன்ஜின் மாதிரி தெரியலையே. யா, ஒரிஜினல் இல்ல தான். நோ, 350க்கு பதிலா V8 பிக் பிளாக் 455 போட்டிருக்கோம். கூல். அப்புறம் அந்த BMW கூலண்ட்லாம் லீக் ஆகி ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. டேங்கும் பைப்பிங்கையும் மாற்றி ECO ரீகால்குலேட் பண்ணணும். ஒரு 2 நாள் ஆகும். ஐயோ, 2 நாள் ஆகுமா? எங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா 2 நாள் ஆகும். இல்லைனா ஏதாவது ஷோரூம்ல கொடுத்து சீக்கிரமா ரெடி பண்ற வழியை பாரு. I like you. ஓகே, நான் ஒரு கேப் புக் பண்றேன். ஏய், எதுக்கு? நான் டிராப் பண்றேன். உன்கிட்ட கார் இருக்கா? அண்ணே,
ஆமா, நாளைக்கு நான் ஒர்க் ஷாப்க்கு வரட்டுமா? ஸ்கூல் கிடையாது, அப்ப நான் ஒர்க் பார்க்கலாமே. எதுக்கு? அதுக்கு என்ன, எனி டைம் தாராளமா வா. ஓகே. கடவுளே, அந்த வண்டி சீக்கிரத்துல ரெடியாகவே கூடாது. நீ ஒர்க் ஷாப்பை பார்த்துக்கிட்டா உன் அப்பாவோட கடன்லாம் தீர்ந்த மாதிரி தான். எங்க போய் முடிய போகுது? யார் அது? அவரோட அக்காவா? ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அது அவ அம்மாவா. We were born, we were sworn to a legacy. Enemy in front of me, fighting for supremacy. Pedigree of blood stains filling up my memory. Every single hood brain fading out in jealousy. And சொல்லும் இந்த கதை என் முன்னோர்கள் போட்ட பாதை. இந்த ரத்தம் சத்தம் பாதை, சில வீரர்களின் கீதை. சில பேரோட வழியில் ஆனந்தம், சில கண்களின் கண்ணீரில் ஆணுவம். நீ சொல்லிக்காம இது சண்டியர்கள் பூமி, ஒரு சண்டை என்று வந்து விட்டால் ஆயுதங்கள் சாமி. This of the trigger finger fist, laying bullets in the mist. Not a day to be missed, not a day to be missed. அழகாக தோன்றும் பார்க்கின்றேனமே என் வாழ்வில் நீடும் நிலா. அனலுக்கு நீர் வார்க்கும் மழை மேகமா என்னை மாற்ற வந்தாய் நிலா. ஒரே கடல் அதில் ஆசையோடு நீந்திடும் மனம். ஒரே கடல் வழி நெடுகிலும் மொழிகளில் இருந்திடும் நகரமிகு. எதிர்காலங்கள் கை நீட்டியதோ புதிதாக என் பாதைகள் தடம் மாறியதோ ஒரு மாயமா. டீட்ராய்ட் மாதிரி காஞ்சி போன ஊர்ல நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இங்க குவின்ல, த ஹார்ட்லேண்ட் ஆஃப் அமெரிக்கன் டிகே, ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சரியா விளையாடினா இந்த ஊர் நமக்கு தான். இங்கே இருந்து we rule Detroit. சரி, என்ன செய்ய சொல்றீங்க? காசு நாங்க தரோம். நீ விளையாடுற விளையாட்டு நீ விளையாடு. Investing win. Buy the town for us. That you know, money laundering is a big crime here. எத்தனை பெர்சன்டேஜ் கமிஷன்ல அது கிரைம் இல்லாம ஆயிடும். மனம் அதில் ஒரே ரணம் தினம் வரும் அதே ரணம். தெருவுகள் சில தெரியுதே, பல நினைவுகள் அதில் நிறையுதே. இடம் பிரிந்திடும் சிறகுடன் பறவைகள் பறக்கிறதே. கனவுகள் தினம் தொடருதே, வரும் மொழிகளில் வழி தெரியுதே. சிறு நெஞ்சில் சேர்க்கும் கனவே என் நகரம். இது உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு ஒன்னும் தெரியல. He is so sexy man. சில நேரத்துல அவரோட பார்வை இருக்கே, ஓ காட் ஆதி.
நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அவரை மட்டும் நீ கரெக்ட் பண்ணிட்டனா நம்ம தேவைக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு புரியலையே. தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. இந்த வீக்கெண்டில் உங்கள் அப்பாவுடைய ஃபார்ம் ஹவுஸில் ஒரு பார்ட்டி நடக்க போகுது. குறைஞ்சது $3000 சரக்கு வியாபாரம் அங்கே நடக்கும். அதுக்கு அந்த பார்ட்டிக்கும் என் அண்ணனுக்கும் என்ன சம்மந்தம்? ஹே, முட்டாளாடா நீ. இந்த சிட்டியிலேயே மிகப்பெரிய ரெட் எக்ஸ் ஸ்ட்ரீட் டீலர் தான் உங்கள் அண்ணன். அவர் முன்னாடிலாம் நான் குழந்தை. அவருடைய தம்பி. நீ தைரியமாக செய்வியா? அதை விட்டுட்டு யோசிக்கிற. வாடா போலாம். இந்த ஊரை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு வர ஊரு மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிற ஃபில்த் மட்டும்தான் அப்படியே இருக்கு. நீ வளர்ந்த இந்த சிட்டியோட ஆக்சுவல் ரியாலிட்டியை நீ இன்னும் பார்க்கல. அப்படி பார்த்துருந்தா ட்ரஸ்ட் மீ, இந்த ஊரை பற்றி இப்படி பேசியிருந்திருக்க மாட்டேன். நீயும் ஒன்று அசியூம் பண்ணிட்டு பேசாத. வெளியில இருந்து பார்க்கும்போது என்கிட்ட எல்லாம் இருக்கு. ரிச் டாட், பிரிட்டி மாம், பிக் ஹவுஸ், அப்புறம் நிறைய பணம். ஆனா அன்பு மட்டும் கிடையாது. சொல்லிக்கிறதுக்காவது இருக்கே, சொந்தமா ஒரு வீடும் ஒரு ஃபேமிலியும். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு தெரியும் போது அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் தனியா இல்லைங்கிற ஃபீல் எனக்கு வந்ததே உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான். அண்ணா, லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா அம்மா கிட்ட போய் திட்டு வாங்க வேண்டியதுதான். கம். சொன்னலண்ணே, பாருங்க, போலீஸோட தொடர்பு இருக்குன்னு எனக்கு அப்பவே தெரியும். இப்படிதான் ஆண்டனிக்கு நம்மளோட ஒவ்வொரு பிளானும் தெரியுது. இப்படியே பண்ணா ரொம்ப கஷ்டம்னு ஏதாவது பண்ணி ஆகணும். ஹாய். ஹே, வாட்ஸ் அப்? இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? ஸ்பைடர்மேன் மூவிக்கு 2 டிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் மேபி மூவி, டின்னர், மீ அண்ட் யூ. வெயிட், அப்படின்னா நீ என்ன டேட்டிங் கூப்பிடுறியா? யா. உன் கூடவா? டேனி ரியலி கியூட். ஆனா அதுதான் என்னோட பிரச்சனையே. ஓகே. ஹே, இந்த வீக்ல கிராண்ட் ராபிட்ஸ்ல பிஹெச்பியோட கான்சர்ட் இருக்கு. நம்ம வேணா அங்க டிரைவ் பண்ணி போலாமா? யா, கண்டிப்பா. ஆனா டிரைவ் பண்ணி போனோம் அப்படின்னா வித் ஆதி, அவனோட கார்ல. இட் பி ஆசம். யா, ஓகே, வாட் எவர். இந்த பொண்ணுங்களே இப்படிதான். எவனாவது ஏமாத்திட்டா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுக வேண்டியது. அப்புறம் அதுவே கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வை, அடுத்து எவனையாவது பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் தெரியுமா? நானே நினைச்சாலும் அவளை மறக்க முடியல. என்னை கூட வச்சுக்கிட்டு என் பிரதரோட அவ ஃப்ளோட் பண்றா. அதான் கடுப்பா இருக்கு. உன்னை பார்த்தா பாவமாவும் இருக்கு, அதே நேரம் சிரிப்பாவும் இருக்கு. எனக்கும் என் அண்ணனை மாதிரி ஆகணும், ஆதி மாதிரி ஆகணும், உன்ன மாதிரி ஆகணும். உங்க உலகத்துக்குள்ள நானும் வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு. டைம் எடுத்து நல்லா யோசிச்சுக்கோ. அதுக்கான வழியை நான் காட்டுறேன். ஆனா ஒரு தடவை உள்ள போயிட்டா திரும்பி வெளியே வரவே முடியாது.
அந்த கதை ஒரு தடவை மூடிச்சுனா அதுக்கப்புறம் திறக்கவே முடியாது. தெரியும். சொல்லு, இப்போ நான் என்ன செய்யணும்? நீ இதை பத்தி நல்லா யோசிச்சு தான் பேசுறியா? இனிமே யோசிக்க என்ன இருக்கு? இந்த ட்ரக் மாஃபியா ஸ்கில்ஸ்லயே ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தா சரக்கை சேஃபாக கொண்டு போய் சேர்க்கறது தான். அதில் பெஸ்ட் நான் தான். இதுக்குள்ள திரும்ப என்னை கொண்டு வரதுக்கு தாமோதரனுக்கு கிடைச்ச ஒரே துருப்பு சீட்டு அர்ஜுன். இது ரெட் எக்ஸ். இவனால முடியுமாடா? யா, he will do it. ராத்திரி 11 o'clock கிரேஹான் பஸ் படி குவென் டெலிவரி பண்ணி நாளைக்கு காலை இங்கே வந்துடும். யூ கெட் மை வேர்ட். சொதப்பின சின்ன பையன் வேற. தம்பி சொல்லி வை. யா. அந்த டெலிவரி வெண்ண போய் சேரக்கூடாது. இது எனக்கு 2வது ரவுண்டா? இல்ல, நம்ம ஆட்டைய போட்டதுலயே ஒரு அருமையான விஷயம்னா அது இதுதான். கார் எப்படி இருக்குன்னு பார்த்தல, இதை போய் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு புக்கு பேப்பர் எதுவும் கிடையாது. அதனால தானே இது இப்போ வரைக்கும் இங்கேயே இருக்கு. இல்லைனா இதை எப்பயோ விற்று காசாக்கியிருப்பேனே. இதை எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணி லீகல் ஆக்கிடணும். நம்ம அஜுவோட காலேஜ் ரிசல்ட் வந்த உடனே இதை அவனுக்கு கொடுத்துடலாம். அவன் ஓட்டுட்டோம். அஜுன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. இன்னும் அவன் வீட்டுக்கு வரல போல. வந்திருந்தா ராணி கண்டிப்பா கூப்பிட்டுருப்பா. அவன் இப்படி ஊரை சுத்துறது தான் பெரிய டென்ஷன். காலம் வேற ரொம்ப கெட்டு கிடக்கு. இந்த வயசே அந்த மாதிரி தானே. பசங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டோம்னா அவங்க இன்னும் ஓவராக தான் போவாங்க. அவனை பற்றி யோசிச்சு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவன் நல்ல பையன்தான். பயந்து தாண்டா ஆகணும். நம்மளை பார்த்து தானே அவனும் வளர்றான். லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் நியூயார்க்லையும் ஸ்டே பண்ணி வருஷத்துல 2 முறை பிஸ்னஸ் கிளாஸ்ல போறவங்கள மட்டும்தான் நம்ம ஆளுங்க பார்த்துருக்காங்க. வாழ்க்கையில போராடி ஜெயிக்கிறவங்க கல்ஃப்ல மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நம்ம ஆளுங்க நினைக்கிறாங்க. த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் நமக்கு தானே தெரியும். இன்னைக்கான 3 ரவுண்டு முடிஞ்சது. வாங்க போலாம். நான் கூட்டிட்டு போறேன். ராணியக்க ஃபோன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். வாங்கண்ணே. தேங்க்யூ. ஏய், கொஞ்சம் நில்லு. உன் ஐடி கார்டை காட்டு. அஜித் பாஸ்கரன். நீ தமிழா? நைட்டு இந்நேரத்தில் நீ எங்கே போற? குவன்,
குவெனுக்கா? இங்க இருந்து அது ரொம்ப தூரம் இல்ல? இவ்வளோ லாங் ட்ரிப் போற கையில லக்கேஜ் எதுவும் இல்லையா? நான் இன்னைக்கு திரும்ப வந்துடுவேன். இப்ப போய் விடியறதுக்குள்ள திரும்ப வந்துடுவியா? அது ஏன் விருப்பம் சார். உங்களுக்கு என்ன வந்தது? அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? இவனை கொஞ்சம் செக் பண்ணு. சரி, கை தூக்கு. எதுவும் இல்லை. சரி போ. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கும் தான். சரி வா போலாம். வா. ஆதி, இவன் ராஜன், நீங்க வரலையா? நோ, நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேற பார்ட்டி இருக்கு. உங்க 2 பேருக்கிட்டையும் கேட்டுட்டு தானே நான் இதை கமிட் பண்ணேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. நீயும் என் கூட வர. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. அங்க ரொம்ப போரிங்கா இருக்கும். போரிங்கா? ரியலி? உனக்கு பார்ட்டியை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி பொருள் இருந்தா போதும்ல. நீங்க யாருக்கிட்ட ஏன் ரூம்குள்ள போனீங்க? என்ன தீபி இப்படி? நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை இப்படியா வளர்த்தேன்? யாருக்கிட்டேந்து இதெல்லாம் நீ கத்துக்கிற தீபி? வளர்த்ததை பத்திலாம் நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். அதுவும் உங்களை பார்த்து வளர்ந்துருந்தா இந்நேரத்துக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலையே. I hate you. தீபிகா, தீபிகா. Well done. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அவளை கூப்பிட்டு கண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? உங்க அம்மாவுக்கு பொண்ணுக்கு இடையில நான் என்ன வந்து பேசுறது? ராஜன், அவளுக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகல. முட்டாள்தனமா அவ ஏதாச்சும் பண்ணுவா. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவ விஷயத்துல இனிமேலும் நீங்க எதுவுமே பண்ணலனா கண்டிப்பா அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண வேண்டி வரும். இங்க பாரு, வேண்டாம் வேண்டாம் அன்னைக்கு 100 முறை உங்ககிட்ட சொன்னேன். அன்னைக்கு நீ எங்க பேச்ச கேட்கல. எங்க பேச்ச எல்லாத்தையும் மீறி நீ அவளை வேணும்னு நினைச்சப்ப நீ இழந்தது உன்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல. 22 வயசுல அவளுக்கு அப்பாவாவும் உனக்கு புருஷனாவும் என் வாழ்க்கையும் தான் போச்சு. Come on சீமா. She was your decision. கை வலிக்குது ராஜன். போய் அவளை சமாதானம் பண்ணு போ.
இந்நேரத்துக்கு ஏன் இங்க வந்த? நீங்க எங்க போறீங்க? யூ ஷுட் கோ தீபிகா. நானும் வரேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. இல்ல, நீ எங்க கூட வரக்கூடாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்போ நீ வரக்கூடாது. அஜுவை பார்க்கணும்னு சொல்லி கூட நீங்க வரக்கூடாது. இனி அவன் இங்க இருக்க மாட்டான். நீ என்ன அவாய்ட் பண்ண பாக்குறியா? ஏன் எல்லாரும் இதே மாதிரி இருக்கீங்க? அதை ஏன்னு உன்கிட்ட நீ கேட்டுக்கோ. ஆதி ப்ளீஸ் என்ன அவாய்ட் பண்ணாத. ஐ லவ் யூ so much. ஆதி ப்ளீஸ். வீட்டுக்கு போ. நான் ஒரு கிளையண்டா வந்தா, ஒரு கிளையண்டா கராஜ்க்கு வர்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அப்ப என்ன பண்ணுவ? நீ என்ன சொல்ல வர? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ என்ன வேலை பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை நீ எங்க கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியும். முதல்ல நான் அவனை காப்பாற்ற வேண்டியது உன்கிட்ட இருந்துதான். வாய மூடிக்கிட்டு எனக்கு தேவையானது நீ கொடு, உனக்கு தேவையானது நான் தரேன். ஐ வாண்ட் ரெட் எக்ஸ். தரலனா என்ன பண்ணுவ? இங்க இருந்து கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வழி எனக்கு தெரியும். அங்க போறதுக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இந்த சிட்டில இருக்கிற ஹை ஸ்கூல்ஸ்ல விற்கிற ட்ரக்ஸ் பாக்கெட்டோட மெயின் டீலர் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ்காரங்களுக்கு என்னோட டெஸ்டிமனி மட்டும் போதும். Don't ever come back. Thank you so much, Adi. Keep the change. வண்டியில ஏறா. நாம கேள்விப்படாத கதையில நமக்குன்னு எழுதப்பட்ட வேஷங்கள் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம்னு அப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு சம்பந்தமே இல்லாத ஏதேதோ விஷயங்கள் என்னை சுத்தி நடக்கிறத அப்பதான் நான் உணர்ந்தேன். என்னை சுத்தி நடக்கிற எல்லாத்துக்கும் இன்னைக்கு ராத்திரி நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அண்ணா, தீபிக்கு ஒன்றும் தெரியாது, பாவம். என் மேல இருக்க கோவத்தில் அவளை அவாய்ட் பண்ணிடாதீங்க. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத நிலைமையில இப்போ அவ இருக்கா. நீ அங்கே போய் சேர்ந்ததும் எனக்கு மெசேஜ் வரணும். மார்க், நீங்க கிளம்பலாம். ஓகே. வாழ்க்கை ஒரு சைன் போர்டு மாதிரி தான். ஒவ்வொரு வழியிலையும் நாம எங்க போகணும்னு கரெக்டா சொல்ற சிம்பிள்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. It doesn't. Deepika? Deepu, get up. Deepika.
ஹலோ. We got 60-year-old female purple overdose. She's been out for 45 minutes. Let's go. Come on. I think we've lost her. பயம் அப்படி நான் என்னன்னு தெரியாமலேயே இத்தனை நாளா நான் வாழ்ந்துக்கிட்டு வந்தேன். ஒரு இழப்பை கண்ணால பார்க்கும்போது தான் எனக்குள்ள ஒரு விதமான பயம் வர ஆரம்பிச்சது. அஜு ஃபோன் பண்ணான். அங்கே போய் சேர்ந்துட்டானா. அங்கே லாட்ஜில் செக்இன்னும் பண்ணிட்டான். நான் அவங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லலை. ஆதி, அந்த பொண்ணுக்கு நடந்தது அவளோட தலையெழுத்து. அப்படி நினைச்சுதான் நம்ம ஆறுதல் அடைஞ்சுக்கணும். நீதான் அதுக்கு காரணம்னு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சா நான் தான் அதுக்கு காரணம். நாம தான் அதுக்கு காரணம். இன்னும் எத்தனை நாள் தான் நாம் இல்லைன்னு நம்மகிட்டே நம்ம போய் சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் நம்ம என்ன பண்றது? என் பையன் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சு நான் நிம்மதியா இருந்தேன். இதை சரி பண்ண வேண்டியது நாம் இல்லை, நான் தான். நான் மட்டும்தான். இனி நம்ம தனியாக தான் இருக்க போறோம்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும்போது எங்கிருந்தோ ஒரு தைரியம் வருது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்க்கையில மீதி இருக்க நாட்களை கழிக்க போறோம்னு நினைக்கும் போது பயம் விட்டு போகுது. என்னால ஏற்பட்ட இழப்புக்கு நான் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கும் போது என் மனசை என்னாலே சமாதானப்படுத்திக்க முடியல. ஒரு முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அஜுவை விட்டுற. நான் என்ன பண்ணணும்? சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு பசி தாங்காது. நான் முதலா வீட்டில வேலை பார்த்தது இவனுக்கு சோறு போடுறதா. தம்பி பாசம் அப்படிதான். நீங்களா? நீங்க எப்படிங்க? இப்போ உன் தம்பிக்காக நான் முடிவு பண்ற வரைக்கும் நீ எனக்காக வேலை பார்த்தே ஆகணும். சுடு. முடியாது. இதை நான் பண்ண மாட்டேன்.
தெரியும். You always have to pick a side, Chandran. There is a war coming, Adi. Like it or not, you are on my side. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குற ஒவ்வொரு நியூஸையும் அடுத்த நாள் இன்னொரு நியூஸ் வந்து அதை மறக்கடிச்சிரும். ஆனால் டெட்ராய்ட்ல அன்னைக்கு வந்த நியூஸ் அங்கே இருக்கிற பணக்காரங்க எல்லாரையும் யோசிக்க வச்சுது. அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு அந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு நீங்க பிரஸ் கிட்ட எதுவும் பேச வேண்டாம். 2-3 நாள்ல அவங்களே போயிடுவாங்க. சீமா, உன்னோட சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நடந்திருக்கிற தீபிகாவோட டெத் நார்மல் டெத் இல்லை. இட் வாஸ் அ ட்ரக் ஓவர்டோஸ். உனக்கு தெரியும்ல? உண்மையாவே அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு நாம விசாரிச்சு கண்டுபிடிச்சே ஆகணும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா விசாரிக்கணும். ஆனா அது இங்க கிடையாது, அவருடைய ஸ்கூல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும். எங்களுக்கு தேவையில்லாம நீங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த ஒரு விஷயத்தை காரணமா வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைச்சீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஏதாவது லீட் கிடைச்சா நானே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சீமா, டேக் கேர். ஓகே அஹமத், இனி எந்த குழந்தைக்கும் இப்படி ஆகக்கூடாது. அதுக்காக எதை செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். இத பத்தி அஜுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமாங்க? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவனுக்கு தெரிய வந்துடும். நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு இல்லையா? இதுக்கு தான் அன்னைக்கே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நமக்கு தான் 5 சென்ட் நிலம் ஊர்ல இருக்குல்ல, அதுல சின்னதா வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழலாம்னு சொன்னேன். நடக்காததை பத்தி பேசாத. சாகிற வரைக்கும் இங்கதான் இருந்தாகணும். மலரேலி வருவாயோ உனக்கான தேடினே. நிலாவே தேயாதே விழியோடு நிறையும் உனது பூமுகம். உனதிரு விழிகளை மூடினாயோ, அருகினில் உறவுகள் தேடினாயோ. மலர் பாதம் மீண்டும் எனையே மிதித்திட வருமோ, சிரிப்புகள் தருமோ, நாளது வருமோ. முழு நிலாவே தேயாதே விழியோடு நிறம் உனது பூமுகம்.
தோளிலே சாய்ந்து நீ பேசிட கேட்கும் எந்த மனம் வேதனை தீட்டிடும் உன் குரல் கேட்க வந்தேன் தினம் மரணப்பூ உன்னையே கண்டு போகாதோ உன்னை காணாமல் கண்கள் நோகாதோ கண்ணீர் சில்லும் என்னை தொட்டு நீ தேற்றவே கண்ணே எனக்காகவே சந்திரன் சந்திரனோட சாவு அகமதுக்கு இந்த கேஸ்ல ஒரு டெட் எண்டா இருந்தது. போலீஸ் கேங்குக்கும் தாமோதரன் கேங்குக்கும் இனி நடக்க போற பேச்சுவார்த்தையில எந்த மீடியேட்டரும் இல்லாம போயிடுச்சு. தாமோதரன் ஆசைப்பட்டதும் இதுதான். இனி எல்லாமே நேருக்கு நேர். The more I think about it, I can't afford war. It's bad for business on all ends. This is a good choice for you. I need a month. You owe me that much time. 3 weeks on the day of Marzana. You get out. இந்த தொழிலை விட்டு தான் போறதா தாமோதரன் ஆண்டோனியை நம்ப வச்சான். அந்த ஊரை விட்டு போறதுக்கும் தன்னோட ரெட் எக்ஸ் மோனோபோலி ஆண்டோனிக்கு கொடுக்கறதுக்கும் தாமோதரனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 3 வாரம் தான். 3 weeks till the day of Marzana. இதுக்கு நடுவில் வேற யாருக்கு எதுவும் தெரியாம தாமோதரன் இன்னொரு பிளான் போட்டான். அந்த பிளானை சரியா 21வது நாள்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு முடிவு பண்ணான். Are we done? We are done. Get out. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் பிசினஸ் விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க ராஜன். நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனி எனக்கு நானே போய் சொல்லிக்க விரும்பல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. உன்னாலதான் எல்லா தப்புமே நடக்குது. என் பிசினஸ் எப்படி பட்டதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏய், சும்மா ஓவரா ரியாக்ட் பண்ணாதடி. நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல. பெத்த பொண்ணு இறந்து இன்னும் 2 வாரம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள புருஷன் கண்டவ கூட சுத்துறத பார்த்துட்டு என்ன எப்படி ரியாக்ட் பண்ண சொல்றீங்க சொல்லுங்க. வீட்ல கிடைக்காதது வெளியே கிடைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கதான் செய்யும். என்னடா சொன்ன? என்ன கிடைக்கல உனக்கு? இதுதான் உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. எடுத்த எல்லா விஷயத்துக்குமே கோவப்படுறதா உன்னுடைய பிரச்சனையே. அன்னைக்கு உன்னுடைய பொண்ணு தீபிகா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்தீனா அவ இன்னைக்கு இங்க உயிரோட இருந்திருப்பா. ஆமா, நான் கோவக்காரி தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க யாரு சார்? ஒரு அப்பாவா அவ கூட இருந்திருக்கீங்களா? பாக்குற பொண்ணுங்க கூட எல்லாம் ஊரை சுத்திட்டு இருந்த நேரத்துல அதுல ஒரு 10% அவ கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம்ல. I hate you. You're the biggest mistake of my life. தப்பு செஞ்சது நான் தான். உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கும் போதே என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிருந்திருக்கணும். பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணி என் கூட வச்சிருந்த. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற இந்த சொத்து சுகம் எல்லாமே என்னால வந்தது. அதனால ரொம்ப சீன்லாம் போடாத. எதையாவது சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கு.
என்ன பண்ண? விடுங்க விடுங்கன்னு கதர். அவளை விட்டுட்டியா என்ன? நான் ஏன் விட போறேன்? அங்க பாருங்களேன். வா ட்ரை பண்ணுவான். நீங்களும் வாங்க. என்ன பேபி, கம்பெனிக்கு ஆள் வேணுமா? நாங்க கம்பெனி தரோம். உனக்கு டைம் போறதே தெரியாது. என்ன சொல்ற? கொஞ்ச நேரம் கோஆபரேட் பண்ணு. அமைதியா இருந்த எப்படி? அப்படியே எந்திரிச்சு வா பாப்போம். ஓ, முரட்டுத்தனமா விளையாடணுமா? அவங்கள விட்டுருங்க. உனக்கு என்னடா வந்தது? அது உனக்கு தேவையில்ல. அவங்கள விட்டுருங்க. ஓ, நீ அப்படியே திரும்பி உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு மூடிட்டிங்கிறது கிளம்பு. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று நீங்களா போயிருங்க, இல்ல செத்துருவீங்க. வாவ். அடி வாங்க போறது யாருன்னு பார்க்கலாமா? கொலை செய்யறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஒருத்தலடா, வாங்கடா. இதுதான் வீடு. உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுங்களேன். இது என்னோட நம்பர். ஏதாவது உதவினா எனக்கு கால் பண்ணுங்க. குட் நைட். சீமா, சீமா அவ சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருந்தா அவளை நான் அன்னைக்கு மீட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன். வாழ்க்கையில மறுபடியும் ஒரு தடவை சீமாவை நான் பார்த்துடவே கூடாதுன்னு என்னோட அறிவு சொல்லிச்சு. ஆனா என் மனசு அதை ஏத்துக்கல. உன் வாழ்க்கையில அவளுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தா என்ன அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சது. எனக்கு இங்க நடக்கிறது எதுவும் புரிய மாட்டேங்குது. உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு நாள் திடீர்னு நைட் வீட்டுக்கு வரா, இங்கேயே தங்க போறேன்னு சொல்றா. இது எவ்வளவு நாளைக்குன்னு கேட்டா நீ உனக்கு தெரியாதுன்னு சொல்ற. நீ கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கியா? நான் வேணும்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடவா? அது உங்க 2 பேருக்கு இன்னும் வசதியா இருக்கும்ல. இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஓகே? நான் ஆபீஸ்க்கு போய் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைங்க நிறைய இருக்கு. நான் சீக்கிரம் ரெடி ஆகணும். சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாரு, அவ கொஞ்சம் தூங்கட்டும். அகமத், நான் பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இவளுக்கு நம்பர் கொடுத்தது தப்பா போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னது 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணு இறந்துட்டா. அவ இல்லைங்கிற அதிர்ச்சியிலேருந்தே நான் இன்னும் முழுசா வெளியில வரலன்னு தான் சொல்லணும். அப்பதான் என்னோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு அஃபேர் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதுவும் நேத்து. இந்த சிட்டியில எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்த நேரத்துல தான் நேத்து ட்ரெயின்ல
இப்போவும் என்னை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. இப்போதைக்கு நான் தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? கொஞ்ச நாளைக்கு போதும். அப்போ நேற்று நான் கொண்டு போய் விட்ட அந்த வீடு? ஒரு வீட்டில் ஃபேமிலிலாம் இருக்கும்போது யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். தேங்க்ஸ். அண்ட் உங்கள் அம்மா அப்பா? அப்பா கிடையாது. அவர் இறந்து போன விஷயமே எனக்கு 2 நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அம்மா ஒரு ஓல்டேஜ் ஹோமில் தங்கியிருக்காங்க. பாவம், அவங்களுக்கு எதுக்கு இது எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு ஒரு ஹோட்டல் இல்லைன்னா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம்ல? என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை ஆதி. நிறைய வேஷம் போட்டுட்டேன் ஆதி. காதலி, பொண்டாட்டி, அம்மா. ஆனா வாழ்ந்த நாட்கள்ல என்னை பத்தி மட்டும் யோசிக்காம விட்டுட்டேன். I just need some time. இனி முன்னாடி போற வழி எப்படி இருக்கும்னு, அப்படி ஒரு வழி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக I need some time. என்னோட இந்த பிரச்சனையெல்லாம் சொல்றதுக்கு எனக்குன்னு இப்ப யாரும் இல்லை. இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஐம் சாரின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து போனாலும் நான் மனசார உங்களுக்கு நன்றி தான் சொல்லுவேன். காஃபி வாங்கி கொடுக்குறேன். குடிச்சிட்டு 2 பேரும் ஒன்றாவே போகலாம். அப்பாவே எங்க போனா? இத பாரு, காணாம போயிருக்கிறது உன்னோட வைஃப் தான். ஆக்சுவலா இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். அன்டைம்ல உன் வீட்ல அவளை தங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவ இன்னொருத்தனுடைய பொண்டாட்டின்னு உனக்கு ஞாபகம் இருந்திருந்தா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த அன்டைம்ல அவ எதுக்காக என்ன தேடி இங்க வந்தான்னு எனக்கு தெரியும். நான் நிறைய தடவை அவகிட்ட கேட்டேன், ஆனா அவ ஒத்துக்கல. இல்லைன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல நான் உன்னை உள்ள தூக்கி போட்டிருப்பேன். ராஜன், அந்த தாமோதரன் குரூப் கிட்ட உனக்கு இருக்கிற டீல், அப்புறம் உன்னோட மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி எல்லாம் எங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாள் உன்னை சும்மா விட்டு வச்சதே சீமாவுக்காகத்தான். இது என்னோட வீடு தான். எனக்கு தெரிஞ்ச வீடுனா அது இது மட்டும்தான். ஆதி, நான் எப்படி உங்களோட வீட்டில் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? மற்றவனா யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தானே என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஹோட்டலோ ஃப்ளாட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்க என்னாலே முடியாது. தேங்க்ஸ். ஆதி, இது தேவையாடா? அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க போலீஸ்காரங்களுக்கு இவங்கள பார்க்க வேண்டியது வரும். நீ யாருன்னு, இவங்க ஏன் இங்க தங்கியிருக்காங்கன்னு போலீஸ்காரங்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இங்க பாருடா, அவங்களுக்கு இதுக்கப்புறம் இழக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஆனா நமக்கு அப்படி இல்லை ஆதி. டே ஆதி, எத்தனையோ சொந்தங்களுக்காக நம்ம எத்தனையோ தப்புகள் செஞ்சிருக்கோம்னு. இவங்க நம்மளுக்கு சொந்தம் இல்லைனாலும் நான் இதை செஞ்சே ஆகணும்னு. பீஸா சார். பீட்சா அங்கேயே வச்சிருங்க. பணம் வெளியே தான் வச்சிருக்கேன். பணம் இங்க எதுவும் இல்லையே சார். பணம் வெளியே தான் இருக்கு. ஒழுங்கா பீட்சா வச்சுட்டு கிளம்பு. ஈஸி ஈஸி. என்ன பண்றீங்க? மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லிடு. தமிழ்நாடு மேல கைய வைக்க வேண்டாம்னு பாக்குறேன்.
லெட்ஸ் கோ. கெட் அப். என் பேரு ராணி. நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். இவன் எப்படியும் எதையும் சொல்லிருக்க மாட்டான். இல்ல சொல்லிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இங்க உனக்கு காஞ்சு போன பிரெட்டை தவிர வேற எதுவும் கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுல கொஞ்சம் சாப்பாடும் குழம்பும் இருக்கு. உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. பிடிச்சா சாப்பிடுங்க. உங்க விஷயத்தை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த கடவுள் நம்மள சோதிச்சாலும் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. பொண்ணை இழந்தவங்களோட துக்கம் எனக்கு புரியுது. எப்போ நீங்க சகஜ நிலைக்கு திரும்ப வரீங்களோ அப்ப கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும். சரியா? உங்ககிட்டே தான் சொல்றேன். பெத்த குழந்தைய பார்க்காம இருக்க கவலை யாருக்கு புரியலனாலும் ஒரு அம்மாக்கு கண்டிப்பா புரியும். மனதில் மலரும் பெண்ணரு மலரே, உயிரில் பதியும் உன் பொன்முகமே, அறியாதிருந்தே நான் இதுவரையில் அமுதம் வழியும் உன் குறுநகையில் மோகங்கள் வாடும் சொல்லாமலே, மௌனங்கள் நீளும் சொல்லாமலே, நீதானே உன்னோடு ஏத்தாய் என்னை, என்னோடு எப்போதும் பார்ப்பேன் உன்னை, உன்னை சேரும் நிழலாய் உன் அருகே என்றும் வாழ்வேன் நான், எனையே நீ விலக எங்கே போவேன் நான், மனதில் மலரும் பெண்ணரு மலரே, உயிரில் பதியும் உன் பொன்முகமே. இது எதுவுமே தேவையில்லைன்னு யோசிக்கிறீங்களா? சில நேரங்களில் நமக்கு சாய்ஸே கிடையாது. விண் கொண்ட நீரும் மண் வந்து சேரும், என்னோடு நீயே உன் நெஞ்சம் சொல்லும், செல்கின்றதே நம் உள்ளங்கள் போல், காலங்கள் நீண்டு கனலாகுமோ, அலை போல நெஞ்சில் ஆர்ப்பரித்து நீ மறைகிறாய், நீ பார்க்கும் போது என்னை கொள்கிறாய், உனக்காக மனம் பாடும் செல்ல பாடல் கேட்கவில்லையா, உன்னை சேரும் நிழலாய் உன் அருகே
வாழ்க்கையை பற்றி சொல்லணுன்னா ஒரு டிப்பிக்கல் அமெரிக்கன் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆரம்பிச்சது. காலேஜ் படிக்கும்போதே கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆக்சிடெண்ட்டாக ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன். குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என் ஃபேமிலியையும் இந்த சொசைட்டியையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை நான் தேர்ந்தெடுத்த ஒன்று, அதனால அதை ஏற்றுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மறக்க நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும். அதுக்கு முதல்ல இந்த ஊரை விட்டே நான் போகணும். எனக்கு தெரியாத, என்ன தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு. ஆனா தனியா போக எனக்கு பயம். சீமா, நான் ஒரு என்னை பத்தி உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்க எப்படி இருந்தீங்க, என்னவா இருந்தீங்க, எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாம். உன்னை சேரும் நிழலாய் உன் அருகே என்றும் வாழ்வேன் நான். மனதில் மலரும் பெண்ணரு மலரே, உயிரில் பதியும் உன் பொன்முகமே. அறியாதிருந்தேன் நான் இதுவரை, அமுதம் வழியும் உன் குறுநகையே. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்னோட ஆசையும் அதுதான். நான் முடிக்க வேண்டிய வேலை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் காத்திருக்கணும். அது முடிஞ்சதும் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து போயிடலாம். இதை குயின்ல போய் வை. ஒருவேளை நம்ம பிளான் தப்பா போயிடுச்சுன்னா இது நமக்கு புதிய தொடக்கமா இருக்கும். Go. என்ன? அவன் இங்க திரும்ப வரேன்னு சொல்றான். போன் இங்க கொடு. இப்போதைக்கு நீ இங்க வர வேண்டியதில்லை. நீ எப்ப இங்க வரணும்னு நான் முடிவு பண்ணி நானே உனக்கு சொல்லி அனுப்புறேன். சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்காத. ஒருத்தன் பலசாலியா இருந்தா மட்டும் சர்வை பண்ணிடலான்னு நினைக்கிறது தப்பு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள நம்ம தயார் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ தாமோதரன் இந்த ஊருக்கு வந்தானோ அப்பவே அவன் என்ன பண்ண போறான்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தான். He wanted to own the system and be the king. சந்திரனை கொலை செஞ்சதும் ஆண்டனிக்கு முன்னாடி சரண்டர் ஆனதும் எல்லாமே தாமோதரனோட திட்டம் தான். இப்போ தாமோதரனால உருவாக்கப்பட்ட இந்த கதை ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நாம ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் ஆண்டவன் ஒருத்தன் கிடையாது. இவ்வளவு முக்கியமான வேலை ஆதி எதுக்கு? நானே முடிச்சிடுறேன். கூடாத செல்வம். எங்கேயாவது தப்பா போயிடுச்சுன்னா இதுல நம்ம கை இருக்க கூடாது. அப்ப எல்லாம் சரியா போச்சுன்னா போலீஸ் காலி. அப்புறம் டிட்ராய்ட் நமக்கு தான்.
சொல்லுங்க பாஸ்கர். நான் என்ன சார் உங்ககிட்ட கேட்க போறேன்? என் பையன் எனக்கு கிடைக்கணும். அதை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அள்ளி அள்ளி கேட்குறே பாஸ்கர். இவர் கடமை எல்லாம் முடிச்சிட்டார் போல இருக்கு. என்னண்ணா, இதெல்லாம் அவ்வளோ சுலபமா கிடைக்குமா? தெரியும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆனா எல்லாம் அதோட முடிஞ்சிடணும். முடிச்சிடலாம். ஒரே ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஆனா ஆதி பண்ணுவானா? அதுல என்ன சந்தேகம்? ஆதி நிச்சயம் செய்வான். அஜு என் பையன் மட்டும் இல்ல, அவன் ஆதிக்கும் தம்பி மாதிரி. இந்த தம்பி கூட பொறுப்பு இந்த மாதிரி படம் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு பாஸ்கர். ஆனா இந்த காதல் கர்மாந்தரம் இருக்கு, அந்த போதையில பந்தம் பாசம் அண்ணன் தம்பி எல்லாமே போயிடும்பா. பார்த்து பாஸ்கர். நான் சொன்னா அவன் நிச்சயமா பண்ணுவான். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு கொடுத்ததான். இப்ப சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இந்த வேலை ஆதிக்கு மட்டுமில்லை, உனக்கும் தான். நான் என்ன செய்யணும்னு சொல்லலையே. வண்டி ஓட்டுறது உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதை மட்டும் பண்ணா போதும். சிட்டி சபர்ப்ஸ்ல நம்ம ஒரு வேன் ஒன்று இருக்கு. யார் கண்ணிலும் படாம சொல்ற இடத்துக்கு போய் சேர்க்கணும். அதை நான் பண்ணிட்டா நீங்க என்னை விட்டுருவீங்கல்ல? சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க அஜுவையும் விட்டுடணும். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஒழுங்கா ஒரு தடவை தெளிவா சொன்ன இல்ல, புரியாதா உனக்கு? கிளீவ்லாண்ட்ல மோட்டல்ல ஒரு ரூம் போட்டு உட்காந்து ஒரு தம்பி என்ன நம்ம கையில மாட்ட மாதிரி தான் நினைக்கிறியா? செல்வம், உன்னை இங்கிருந்து சும்மா விடணும்னா இதுக்கு மேலேயும் நீ ஏதாவது சொல்லிதான் ஆகணும். இவர்தான் தீபிகாவுடைய ஃப்ரெண்டு. What do you mean? இவர்தான் தீபிகாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம். வா போலாம். நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதும் சரி, இப்ப செஞ்சிட்டு இருக்கதும் சரி. அதுவும் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஒரே நோக்கத்துல தான் பாஸ்கர் அண்ணா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எதுக்காக அவனு போய் பாத்தீங்க? இவ்வளவு சொல்றியே. இத்தனை நாளா எங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு தானே இருந்த. புதுசா ஒருத்தி வந்ததும் நானும் என் குடும்பமும் உனக்கு தேவையில்லாதவங்களா ஆயிட்டோம். முடியலடா, எனக்கு என் பொண்டாட்டி கண்ணீரை பார்க்க முடியலடா. எனக்கு என் பையன் வேணும். அதுக்கு என் தலையே போனாலும் அவனை காப்பாற்ற வேண்டியது ஒரு அப்பனான என்னுடைய கடமை. நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையானே? அவன் சொன்னதை நம்ம செஞ்சோம்னா அவன் உங்க பையனை விட்டுருவானா? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு யார் காரணம்? சீமாவா? இல்ல செத்து போனாலே அவளோட பொண்ணா? இருந்த ஒரு வேலையை விட்டுட்டு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது காசுக்காக கையை யார்கிட்ட நீட்ட போறோம்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு இருக்கணும். ஆமாட்டா, நான் யோசிச்சிருந்திருக்கணும்.
நீ சொல்ற மாதிரி நான் மட்டும் யோசிக்கிற ஒரு ஆளா இருந்திருந்தேன்னா, பொண்டாட்டி புள்ள குட்டின்னு இருந்தேன்னா, அப்பா அம்மா இல்லாத உன்னை என் கூட சேர்த்திருக்கவே மாட்டேன். உனக்குன்னு 2 சித்தப்பனுங்க இருந்தானுங்கல்ல, அவனுக்கு உன்னை வளர்த்திருக்க வேண்டியதானே? ஏன்னா அவனுங்கெல்லாம் நீ சொன்ன மாதிரி நல்லா யோசிப்பானுங்க. அதான் காரணம். இதை நீங்க செஞ்சிருந்திருக்கவே வேண்டாம். அன்னைக்கு நீங்க என்ன சேர்த்திருந்திருக்கவே வேண்டாம். என்ன உங்க கூட பிறந்தவனா நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருக்காது. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. நான் மறுபடியும் இந்த வீட்டோட கதவை தட்டும் போது இங்க இந்த கதவை திறக்க இந்த வீட்டுல யாரும் இருக்கக்கூடாது. போயிடுங்க, இந்த ஊரை விட்டு போயிடுங்க. அஜுவையும் அக்காவையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடுங்க. சொதப்பாத. I gotta wait for you. This up. சொல்லு. தாமோதரனோட பிளானை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. டே ஆஃப் மார்சானா, மரணத்தோட தேவதைய உயிரோட எரிச்சு வசந்தத்தை வர வைக்கக்கூடிய பண்டிகை. இதை எல்லாருமே டே ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் டெத் சண்டே. 3 கொலை, அதுவும் ஒரே நேரத்தில். ஆண்டனியோட கார்டல் அக்கௌண்டன்ட் நோவாக், அவனை கொல்ற பொறுப்பை தாமோதரன் பாஸ்கரன் எனக்கு ஒப்படைச்சான். போலிஷ் மாஃபியாவோட லீகல் கன்சல்டன்ட் ஆண்டனியோட ரைட் ஹேண்ட் கோவாஸ்கி, அவனை கொல்ற பொறுப்பை செல்வம் கிட்ட ஒப்படைச்சான். மோரிஸ், ஆண்டனியோட ஸ்டெப் பிரதர், அவனோட ஓன்லி வீக்னஸ் அவனை தாமோதரன் கவனிச்சுக்கிறது தான் பிளான். அதுக்கு ஒரு தனிப்பட்ட காரணமும் இருந்துச்சு. அவன் கூட இருந்த 3 பேரும் ஒரே நேரத்தில் இல்லாம போனதை தெரிஞ்ச உடனே ஆண்டனி நிச்சயமா டென்ஷன் ஆவான். ஆண்டனி அவன் கூட இருக்கிற அல்ல கைகளும் இதை பத்தி பேசுறதுக்கு நிச்சயமா ஒரு இடத்துல அசம்பிள் ஆவாங்க. அந்த இடத்துலயா காரை கொண்டு போய் விட போறேன்? இந்த வேலை பண்ணி முடிச்சிடு. உன் வாழ்க்கை உனக்கு, டீட்ராய்ட் எனக்கு.
wants to. If I were you, I'd just go, man. டெலிவரி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் எப்பவுமே இருக்கிற டீல். ஆனா அன்னைக்கு என்னமோ என் மனசு ஒத்துச்சு. எப்பவும் போல நான் போகாம திரும்ப வண்டிக்கிட்ட போனேன். தாமோதர், நீ வண்டியில பாம் வச்சிருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். கொடுத்த வேலை மட்டும் பண்ணியிருக்கணும் ஆதி. நீ செய்யற வேலை என்னன்னு எனக்கு தெளிவா சொல்லி புரிய வச்சிருக்கணும். போயிடாதி. அந்த ட்ரக்கை சொன்ன இடத்துல போய் விட்டுடணும். அதுக்கப்புறம் யாரோ ஃப்ரீ மேன். ஓ ஃப்ரீ மேன்? இத்தனை உயிரை பலி வாங்கிட்டு என்ன ஃப்ரீ மேனை சுத்த சொல்றியா? எந்த ஆளுங்க? அந்த போலீஸ்காரங்களா? ஆதி, ரொம்ப யோசிக்கிறேன். தப்பு. You're making a big mistake, man. Adi, do it. நம்ம ஆளுங்களுக்காக செய்யடா. இந்த ட்ரக்கை நீ மறந்துரு. இனி நீ இந்த ட்ரக்கை பார்க்க போறதே இல்லை. Damn it, Adi! ராணி, நாம இப்பவே கிளம்பணும். ஏன் எதுக்கு நல்லா கேட்காத? தேவையானதை பேக் பண்ணிட்டு நம்ம கிளம்பி ஆகணும். என்னாச்சு? என்னாச்சுங்க? உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க இப்ப எனக்கு நேரம் இல்ல. நான் சொல்றத மட்டும் கேளு, இல்லன்னா இன்னைக்கு நைட்டோட எல்லாம் முடிஞ்சிடும். அஜு, அப்பா பேசுறேன். நீ சீக்கிரமா அடுத்த பஸ்ல கிளம்பு. நாம இன்னைக்கு நைட்டே இந்த ஊரை விட்டு போறோம். இல்ல நீ இங்க வர வேண்டாம், நீ கேரேஜுக்கு வந்துடு. நாம எல்லாரும் அங்கிருந்து போலாம். ஓகே? ஆதி, ஆதி, ஆதி எங்க இருக்கா? எங்க ஆதி? எங்க? நீங்க யாரு? எங்களோட ஒரு பொருள் அவங்ககிட்ட இருக்குமா? கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க வேணா சொன்னீங்கன்னா ஒழுங்கா போயிடுங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். செல்வம், செல்வம், சீமா, சின்ன வயசுல என் அம்மா சொல்லி வளர்த்தது பொம்பளை பிள்ளைங்களை நோக்கடிக்க கூடாது, அது தப்புன்னு. என்ன அப்படி பண்ண வைக்காதீங்க ப்ளீஸ். இப்போ அவன் எங்க இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. பட் he has two choices. ஒன்று, அந்த பொருள் சேர வேண்டிய இடத்துல சேரணும். இல்லை அதை திருப்பி கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இங்க திரும்பி வர வரைக்கும் உனக்கு நான் அண்ணன் மாதிரி. Your hair is wet. You don't want to feel sick, right? தாமோதர் சொன்னதா சொல்லுங்க ஆதிக்கிட்ட. ஹலோ, ரிவைண்ட் பண்ண கொஞ்சம் பின்னாடி. ஓகே, இங்கதான். ஃப்ரீஸ் பண்ண. எஸ், இவன் தான். இவன் தான் தீபிகாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது. தீபிகாவோட டெத் சம்பந்தமா நாங்க அவ காலேஜ், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விசாரிச்சோம். எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன் தான் ரெடெக்ஸ் அப்ளை பண்றான். அவனை பிடிச்சி கேட்டப்ப இவனை தான் கை காட்டுறான். தீபிகா டெத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்கலாம். தாமோதரன் குரூப்காக தான் இவன் ஒர்க் பண்றாங்கிறது விசாரணையில தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீ இவனை எங்கேயாவது பாத்திருக்கியா? ஹே, இங்க பாரு.
2 பேரை ஷூட் பண்ணிட்டாங்களாம். அவங்க 2 பேரும் போலீஸ் கேங்ஸ்டர்ஸா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வா போலாம். ஷிட். சீமா, நான் அவசரமா போக வேண்டியது இருக்கு. அந்த போட்டோவை நீ வச்சுக்க. கம் ஆன் गाइस, லெட்ஸ் கோ. சீமா, சீமா, செல்வா, குவென்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துரு சீக்கிரம். என்னாச்சு? இன்னைக்கு அதை எங்கே வெடிக்குன்னு தெரியாது. We should not be in the city for some time. சீக்கிரம் போயிட்டு வா. அப்போ நீங்க? Don't worry about me. பிளான் இருக்கு. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு Detroit will be ours. தம்பி பார்த்து. மம்மி, நம்ம அஜுவை நம்ம பார்க்க போறோமா? ஆமாம்மா. ச்சே, இவன் வேற எங்க போனான்னு தெரியல. பாஸ்கர், தாமோதர், என்னால நீங்க கொடுத்த வேலையை செய்ய முடியல. மன்னிச்சிருங்க. என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுருங்க ப்ளீஸ். உன்னால அந்த வேலை பண்ண முடியாது தெரிஞ்சுதான் உனக்கு அந்த வேலையை கொடுத்தேன். ஆனா இப்ப நான் அதுக்காக வரல. எங்க ஆதி? சத்தியமா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவனை நான் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. நான் சொன்னேன்ல, அவன் கவுத்துருவான்னு. இப்ப பார், உன் குடும்பத்தை பத்தி யோசிக்காம அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். அதை விட்டுற முடியாது பாஸ்கர், விட்டுற முடியாது. நான் வேணா அவன்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? நான் சொன்னா அவன் நிச்சயமா கேட்பான். இப்போ அதே நம்பிக்கைடா. எங்கிட்ட போ, 6 மணி நேரம் தான் மிச்சம். அதுக்குள்ள அவன் இங்க வரணும்னா நான் இதை பண்ணி ஆகணும். சாரிடா, 5 நிமிஷம் தான் எல்லாம் ஆயிடும். ஆனா பாஸ்கர், மறந்துடாதீங்க, உன் சாவுக்கு காரணம் நான் இல்லை, அவன்
ஆதிதான். Forgive me, brother. Forgive me. அவரை பக்கத்துல இருந்து பார்த்துப்பேன் நீ என்கிட்ட சொன்னல, சொல்லு ஆதி. போனை கட் பண்ணாத சீமா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப பேசலன்னா எப்பவுமே பேச முடியாது. நான் திரும்ப வருவேன்னு உறுதியா சொல்ல முடியாது. Why does it matter, ஆதி? நான் உங்களுக்கு யாருன்னு சொல்லுங்க. நீ யாரும் இல்லதா. உன்னை பார்க்குற வரைக்கும் யாரும் இல்லாத ஒரு அனாதை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் நான் உன்னை பார்த்தேன். அதுதான் நான் என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது ஆதி. மன்னிக்க வேண்டாம், நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை. ஆனா இந்த ஒரே ஒரு தடவை, அதுவும் கடைசி தடவை, நான் சொல்றதை நீ நம்பணும் சீமா. Stay here. I'll be back. Josh, we're good to go. Josh? Josh! செல்வன், செல்வம் இனி வரமாட்டான். ஆதி, ஆதி, ஏன் இது இப்படி முடிச்சிருக்க வேண்டாம் ஆதி. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடா. ஆதி, 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 Oh!
There comes a time when everybody has to give up, Adi. Like I said, இது இப்படி முடிச்சிருக்க கூடாது ஆதி. I'm not giving up. Not yet. Adi, if I was in your place, I would pull the trigger. Jimmy. என்னால முடியாது. Anthony, he's all yours. Kurwa, zamknął nas. Then unlock the door.
சந்தோஷத்தை விட என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சீமா என் வார்த்தை கேட்டா அப்படிங்கிற சந்தோஷம் தான் எனக்கு அதிகமா இருந்தது. நீ இப்பவே புறப்பட்டு என்னோட வீட்டுக்கு போ. அங்க என்னோட வண்டி இருக்கும். அந்த காரை நீ எடுத்துக்க. அந்த கார் டிக்கில ஒரு பேக் வச்சிருக்க. அந்த பேக்ல இருக்கிற பாதி பணத்தை நீ எடுத்துக்க. பாக்கி பணத்தை ராணி அக்கா கிட்ட கொடுத்துரு. அவங்கள அவங்க சொந்த ஊருக்கு போக சொல்லு. அவங்க வச்சிருக்கிற 5 சென்ட்ல வீடை கட்டி அவங்க 2 பசங்களையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர சொல்லு. அதுக்கு அந்த பணமே போதுமானது. என்னை பத்தி கவலைப்படாத. என்னை காண்டாக்ட் பண்ணாத. நீ புறப்பட்டு போ. உனக்கு எங்க தோணுதோ அங்க போ. எந்த காலத்திலயுமே இந்த ஊர் பக்கம் திரும்பி வந்துடாத. உனக்கு தெரியாத இடம், உன்னை யாருக்கு தெரியாத இடத்துக்கு போ. நீ வாழ போற மீதி இருக்க நாட்கள்ல அங்கேயே சந்தோஷமா இரு. சின்ன வயசுலயே என் வாழ்க்கை தடம் புரண்டு போனதுனால தான் நான் உன்னை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அதுலயே நான் ஏமாந்துட்டேன். யாருடைய வாழ்க்கையா இருந்தாலும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முடியும். அப்படிதான் என்னோட வாழ்க்கை முடிவுக்கு வந்துச்சு. எந்த கதையா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த கதையோட முடிவுல ஒரு ஆரம்பம் உருவாக போகுது. அந்த ஆரம்பம் இதுதான். You made me feel unclouded before I hit the road, and you deserve all the love. You're my shelter in pain and Yeah. From the day we were born, we were sworn to a legacy. Enemy in front of me, fighting for supremacy. Pedigree of blood stains filling up my memory. Every single hood brain fading out in jealousy. And சொல்லும் இந்த கதை என் முன்னோர்கள் போட்ட பாதை. இந்த ரத்தம் சத்தம் பாதை. சில வீரர்களின் கீதை. சில பேரோட வழியில் ஆனந்தம். சில கண்களின் கண்ணீரில் ஆணுவம். நீ சொல்லிக்காம இது சண்டியர்கள் பூமி. ஒரு சண்டை என்று வந்து விட்டால் ஆயுதங்கள் சாமி. அழகாக தோன்றும் பார் இந்நேரமே என் வாழ்வில் நீரும் நிலா. அடலுக்கு நீர் வார்க்கும் மழை மேகமா